ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற கம்பெனி பத்தி தான். ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எப்படி இருக்கு? அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு? அவங்களோட டெப்ட் ஓகே பாரோயிங்ஸ் எப்படி இருக்கு? ஓகே. ஸோ இவங்களுக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்தியால ஒரு பூமிங் ஸ்டேஜ் அப்படின்றதுல இருக்கு. பூமிங் அப்படின்னா, ஸோ ரொம்ப வந்து அ அ இந்தியாவுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல்ஸ விட வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஆக்சுவலி கம்மியா தான் இருக்கு. ஓகே. ஃபியூச்சர்லயும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஓகே 1. 2வது அ ஹாஸ்பிட்டல்ஸ பொறுத்தவரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க நெறைய சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குங்க. ஓகே. ஸோ இந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிக்கர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓகே. அப்போலோ மாரி இருக்க பிக்கர் பிராண்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தா அவங்க பார்த்தீங்கன்னா, அதையும் சேர்த்து எடுத்துக்க தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட குரோத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல எக்ஸ்ட்ரார்டினரியா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இதுவரைக்குமே அப்படிதான் இருக்கு. இன்னமும் இந்தியால அது எக்ஸ்ட்ரார்டினரியா தான் இருக்கும். இதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட இண்டஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன். ஓகே. ஒரு கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இண்டஸ்ட்ரின்றது அந்த செக்டர். ஓகே. அந்த செக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற செக்டர். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ன்றது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. அந்த செக்டரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா தான் அது உள்ள இருக்க ஹாஸ்பிட்டல் ஓகே அந்த பர்ட்டிகுலர் கம்பெனின்றது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே. ஒரு சில கம்பெனிங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்டரே வந்து ஆக்சுவலி குரோத்தே இருக்காது. ஓகே. அந்த செக்டர்ல இருக்கிற கம்பெனிக்கும் பெருசா குரோத் இருக்காது. ஓகே. ஸோ ஒரு குரோத்தே இல்லாத செக்டர்ல ஒரு கம்பெனியால குரோ ஆகவே முடியாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா நியூஸ் பேப்பர். ஓகே. நியூஸ் பேப்பர்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா, இப்ப யாரும் நியூஸ் பேப்பரே படிக்கிறது இல்ல. ஓகே. எந்த நியூஸ் பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவா படிக்கிறது இல்ல. அதோட ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். அந்த டவுன் ட்ரெண்ட்ல எதனா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமானா, அதெல்லாம் பண்ணவே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் அந்த நியூஸ் பேப்பர் அப்படின்றதே செக்டரே கீழ போகும்போது, அது உள்ள இருக்க கம்பெனிஸுக்கும் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கம்ப்ளீட்லி அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட நேச்சர். இண்டஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கணும். இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அது உள்ள இருக்க கம்பெனி ஸ்ட்ராங்காவும் இருக்க முடியும். அப்போலோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹியூஜ் குரோத் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. அது உள்ள அப்போலோவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு குரோத் ஃபியூச்சர்லயும் பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகேங்களா? இது நமக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்களோட இன்வெஸ்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நீங்க apollohospitals.com அப்படின்னு போயிட்டு, நீங்க வந்து Googleலே இத சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? Googleல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஓகே. இன்வெஸ்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அத நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே, இது இப்படி ஓப்பன் ஆகும். ஓகே. இன்வெஸ்டர் ரிலேஷன் சொல்லிட்டு. ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்டருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க வரும். ஓகேங்களா? ஒருவேள அது இங்க வரலனா நீங்க இன்னும் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, ஓகே. உங்களுக்கு இங்கேயும் இன்வெஸ்டர் செக்ஷன் இங்க குடுத்திருப்பாங்க. நீங்க அது வழியாவும் போகலாம். இங்க இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. இங்க பாருங்க இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் இருக்கு. நீங்க அதையும் கிளிக் பண்ணியும் நீங்க போலாம். போனீங்கன்னா அவங்களோட பிரசன்டேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? பிரசன்டேஷன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி பத்தின ஒரு ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் மாரி அவங்க குடுப்பாங்க. நீங்க அப்படியும் போய் அங்க செக் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் இங்க எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களோட அ இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் தான். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இயர்ன்னு பார்க்கலாம். இது வந்து மார்ச் 2024 ஓட இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் எடுத்திருக்கேன் நான் இங்க. ஓகே. அத வந்து ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்ட்டு. ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ப பார்க்கலாம். ஓகே. அவங்க ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூஜ் அண்டர் பெனட்ரேட்டட் மார்க்கெட் வித் அட்ராக்டிவ் டைனமிக்ஸ். ஓகேங்களா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செக்டர்ன்றது அ பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல. ஓகேங்களா? அ ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்கு. அதுவும் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "தி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஹாஸ் க்ரோன் அட் 10% சிஏஜிஆர் இன் FY 17 டூ 22." ஸோ 2017லேருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12% ஒரு வருஷமும் 12%, 12% இவங்க குரோத் ஆகினே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2027 வரைக்குமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10-12% குரோத் ஆக முடியும் அப்டின்னும் அவங்க சொல்றாங்க. இது தவிர்த்து அ இவங்க ஓகே குரோயிங் இந்தியன் ஹெல்த் கேர் டெலிவரி இண்டஸ்ட்ரி ஓகே. ஸோ ஆ இது இவங்களோட இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்களா? இல்லாட்டி என்னன்னு சொல்றாங்கன்னு தெரியல நமக்கு. ஓகே. அது நமக்கு கரெக்ட்டா குடுத்துருக்க மாட்டேங்குது. இந்த சார்ட் எத ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அவங்க குடுக்கல. ஓகே. இது வந்து ஜெனரலா வந்து ஓவரால் அ அ கம்பெனிஸோட குரோத் இத குடுத்துருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரிக்கே. ஓகேங்களா? ஸோ அது நமக்கு பார்க்க வேணாம். இதுல பாருங்க பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகே. கவர்ன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்காக எவ்வளோ செலவு பண்றாங்க அப்படின்றத அவங்க குடுத்துருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்தியால நடக்கிற மொத்த ஹெல்த் கேர் செலவு ஓகே. ஹாஸ்பிட்டல் செலவுங்க இருக்குங்களா? ஓகே. நம்ம பண்ற செலவு. அந்த மொத்த செலவுல கவர்ன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34% தான் பண்றாங்க. பிரைவேட்ல தான் வந்து 66 ஆகுது. அதாவது மொத்தமா கவர்ன்மென்ட்
பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகே, மொத்த செலவு எவ்வளோ ஆகுதோ அதுல 66% வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல தான் வந்து ஜனங்க செலவு பண்றாங்க. கவர்மெண்ட் செலவு பண்றது வந்து ஒரு மொத்த செலவு 34% கவர்மெண்ட் தராங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்களோ, ஓகே, இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்களோ பார்த்தீங்கன்னா, அவங்க கைய விட்டு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 55% மொத்த செலவுல பாதி செலவு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கை காசு விட்டு தான் அவங்க செலவு பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு செலவு பண்றது இல்ல அப்படின்ற மாரி தான் அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45% ஆஃப் த செலவு தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்க செலவுகள்லாம் அவங்க எடுக்கல. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் கிளாஸ்க்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிடும். ஏன்னா அங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. மிடில் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. ஒரு சில பேர் பிரைவேட்டுக்கு போவாங்க. ஹையர் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது காமிக்குது. ஓகேங்களா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அவங்க செலவு பண்ணிக்கணும்ன்றது இருக்கு. இதே ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா, இதே வந்து யுஎஸ்ஓ இல்ல ஜெர்மனிலோ பார்த்தீங்கன்னா, அவங்க கை காசு வந்து விட்டு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20% ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் தான் போடுறாங்க. ஓகே. மீதி கவர்மெண்ட் 80% பார்த்துக்குது. இந்தியாவுல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் த செலவ நம்ம தான் ஏத்துக்கணும். மீதி இருக்கிறது இன்சூரன்ஸோ, ஓகே, இல்லன்னா கவர்மெண்ட்டோ அது ஏத்துக்குது. மோஸ்ட்லி இது லோவர் கிளாஸ்க்கு தான் இது வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. ஓகே. மிடில் கிளாஸ்க்கு அவங்க மாட்றாங்க. ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தாலும் மிடில் கிளாஸ் மாட்றாங்க. அதனால இந்த இந்த பிரைவேட் செக்டர்ல குரோத் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ மிடில் கிளாஸ்ல கொஞ்சம் பணக்காரங்க இருக்கவங்களும், அது தவிர்த்து ரிச்சர் கிளாஸ், ஓகே, ரிச் பீப்பிளும் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் போறாங்கன்றது கிளியரா இதுல சொல்லுது. ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. மொத்த செலவுல கவர்மெண்ட்டோட மொத்த ஒரு வருஷத்தோட இன்கம்ல எவ்வளவு ரூபாய் அவங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேருக்காக, ஓகே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்காகலாம் செலவு பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே கம்மியா இந்தியால பண்றாங்க 3%. மொத்த வருவாயில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3% தான் செலவு பண்றாங்க. நம்மளோட ஸ்ரீலங்காவே பெட்டரா இருக்கு. 4% மாரி இருக்கு. ஓகே. பிரேசில்லாம் 10% இருக்கு. ஓகே. கவர்மெண்ட் பண்ணனா அப்ப யார் பண்ணுவா அந்த செலவ? பிரைவேட் கம்பெனி தான் வந்து வருவாங்க அங்க. பிரைவேட் கம்பெனி செலவு பண்ண போறோம்? இல்ல. கஸ்டமர் தான் செலவு பண்ணணும். திரும்ப திரும்ப பிரஷர் யார் மேல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் மேல தான் இருக்கு. ஓகே. யார் பேஷண்டா இருக்கோ அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கைய விட்டு தான் செலவு பண்ணணும் அப்படின்றது கட்டாயமா இருக்கு. ஓகே. இதுக்கு வந்து பெர் கேபிட்டா ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு தலைக்கு எவ்வளவு ரூபாய் வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ஒருத்தருக்கு, ஓகேங்களா? ஒரு ஒரு இந்தியனுக்கு பார்த்தீங்கன்னா, $64, ஓகே. ஒரு டாலர் ஒரு ரூ. 80 வச்சுக்கலாமே. அப்ப 60 இன்டூ ஆ 80, 60 இன்டூ 80 போட்டா 4800. இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ₹4800 பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இந்தியனுக்காகவும் பார்த்தீங்கன்னா, இவங்க செலவு பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு இவங்க செலவு பண்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இப்ப இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன். ஜூம் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு பிரேசிலே பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக செலவு பண்றாங்க. ஓகே. சைனா கூட நம்மளோட அதிகமா செலவு பண்றாங்க. ஏன் சவுத் கொரியாவும் பண்றாங்க. இந்தோனேஷியா கூட பண்றாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. இது ஏன் கம்மியா இருக்குன்னா, இந்தியால பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். எக்ஸ்ட்ரார்டினரிலி அதிகம். ஓகே. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்ன்மெண்ட் நல்லா தான் செலவு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு பேஷண்ட்க்கு அது எப்படி போய் சேருதுன்னா, ரொம்ப 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 கம்மியான லெவல்ல தான் போய் சேருது. இது கவர்ன்மென்ட்டோட மிஸ்டேக் இல்ல. இது ஜனத்தொகை அதிகமா இருக்கிறதோட பிரச்சனை. ஓகேங்களா? இப்படி நீங்க பார்த்தீங்கனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, கவர்ன்மென்ட்டால பெரிய லெவல்ல வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஜனத்தொகை அதிகமா இருக்கிறதால. இங்க ஜனங்களும் அதிகமா இருக்காங்க. கவர்ன்மென்ட்டால ஸ்பெண்ட் பண்ண முடியல. இவங்க நெறைய பேர் பிரைவேட் செக்டருக்கு போவாங்க. அதனால எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் பெனிஃபிட். அப்போலோக்கும் இது பெனிஃபிட் அப்படின்றத அவங்க கிளியரா சொல்றாங்க. ஓகே. இது தவிர்த்து இன்னொரு டேட்டா என்ன இவங்க குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது தவிர்த்து அவங்க குடுக்குற டேட்டா பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக் புரோவைட்ஸ் ஸ்ட்ராங் குரோத் டெய்ல்விண்ட்ஸ். ஓகே. இதுல 2 விஷயம் இருக்கு. டெய்ல்விண்ட், ஹெட்விண்ட்ன்னு 2 இருக்கு. ஒரு ஏரோப்ளேன் போக வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ஒரு பறவை பறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அ அதுக்கு முன் பக்கமா காத்து வருது. அதுக்கு முகத்து பக்கமா வந்து காத்து அடிக்குது அப்படின்னா, அது பேர் வந்து ஹெட்விண்ட். ஓகே. அப்ப அதாவது முட்டி மோதி அது போணும். ஓகேங்களா? அது பேர் ஹெட்விண்ட். ஓகே. அந்த பறவை போம்போது. டெயில் விண்டுன்றது அதோட ரெக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காத்து வருது. ஓகே. அதுக்கு அதோட வால் பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு சாதகமா காத்து வந்ததுன்னா, அது பேர் டெயில் விண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அது எஃபோர்ட் போடாது. அது கொஞ்சம் அது எஃபோர்ட் அது அப்படியே கிளைட் பண்ணா கூட போதும். அது வர காத்துலயே அது வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்க போணுமோ அது போய்க்குது. ஓகே. அதாவது இது சிம்பிளா என்ன சொல்லணும்னா, எதிர் நீச்சல். ஓகேங்களா? ஸோ ஹெட் விண்ட்ன்றது எதிர் நீச்சல். ஓகே. டெயில் விண்ட்ன்றது ஒரு சாதகமான ஒரு விஷயம். ஓகே. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு சாதகமான விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அ இந்த மெட்ரிக் ஒண்ணு எடுக்குறாங்க. என்னன்னா, எத்தன 10,000 பேருக்கு
எவ்வளோ பெட்டுங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே 10,000 ஜனங்க ஒரு நாட்டுல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ பெட்டுங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இதுலயுமே கணக்குல பார்த்தீங்கன்னா, இதுல சைனால 43 பெட்ஸ் இருக்கு 10,000 பேருக்கு. பிரேசில் நம்மள மாரியான ஒரு நாடு தான். அவங்க கிட்ட கூட 21 பெட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஆனா இந்தியால பார்த்தீங்கன்னா, இது 14 பெட் தான் இருக்கு. ஓகேங்களா. அது சரியா கிளியரா தெரியல. ஆனா 14 பெட் தான் இருக்கு. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 21 பெட் ஆகணும்னா கூட இன்னும் 50% அவங்க குரோத் ஆகணும். ஸோ உங்களுக்கு அதான் அவங்க குடுக்குறாங்க. ஓகே 50% அவங்களுக்கு குரோத் ஆகணும். நம்ம பிரேசில் லெவல்ல டச் பண்ணோம்னா கூட. ஓகே. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, எத்தன டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே 10,000 பேருக்கு எவ்வளோ பேர் டாக்டர் இருக்காங்கன்னா, இந்தியால பார்த்தீங்கன்னா 7.4 டாக்டர் தான் இருக்காங்களாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பிரேசில் தான் வந்து கிட்டத்தட்ட நம்மள மாரியான ஒரு நாடு. அங்கே 23 டாக்டருங்க இருக்காங்க. நம்மள விட 2 மடங்கு அவங்க கிட்ட டாக்டர் எக்ஸ்ட்ராவா இருக்கிறாங்க. மலேசியால பார்த்தீங்கன்னா கூட நம்மளோட 2 மடங்கு டாக்டர் அதிகமா இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம வீக்கா தான் இருக்கிறோம். ஓகே. ஸோ நமக்கு டாக்டர் தேவையுமே ரொம்ப அதிகமா இருக்கு. அது தவிர்த்து ஹாஸ்பிட்டல்ஸ் தேவையும், அதுல பெட் தேவையுமே அதிகமா இருக்கு. சரி நர்ஸஸாவது அதிகமா இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால பார்த்தீங்கன்னா வந்து நர்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு ஓகே 18 நர்ஸ் தான் இருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப கம்மியா இருக்காம். ஓகே. ஏன்னா ஒரு ஆவரேஜா பிரேசில் மாரி எடுத்தீங்கன்னா 74 நர்ஸுங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ குளோபல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 40 ஓகே 40 நர்சஸ் இருக்கணும். ஆனா அதுலயும் இந்தியா வந்து பாதி தான் இருக்கு. அப்பன்னா அவ்ளோ நர்ஸுங்க தேவை இந்தியால இன்னும். டாக்டர்ஸ பொறுத்தவரைக்கும் ஆவரேஜா இந்தியா வேர்ல்ட் ஆவரேஜ் வந்து 16 அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் நம்ம கிட்ட இருக்கு. பெட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 29 நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 16. ஸோ இன்னும் நம்ம டபுளாவது குரோத் ஆகணும். ஓகேங்களா. அப்பன்னா இன்னும் தேவைகள் எக்ஸ்ட்ரார்டினரியா இந்த மார்க்கெட்ல இருக்கு. எத்தன ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தன கம்பெனிங்க வந்தாலும் இத சாட்டிஸ்ஃபை பண்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஓகே. ஸோ இது 2023ல எடுத்த ரிசர்ச். ஓகேங்களா. 2023ல எடுத்திருக்க ரிசர்ச். ஓகே. ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோத் இருக்கு. ஹியூஜ் குரோத் இருக்கு. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரிய பார்த்துட்டோம். இப்ப தான் நம்ம வந்து கம்பெனிக்குள்ள போணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ப ப்ராஃபிட்ட செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் செக்ஷனையும் செக் பண்ணலாம். ஓகே. அது தவிர்த்து லாஸ்ட்டா இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஓகே அதெல்லாம் செக் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட்லேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டை 2014லேருந்தே செக் பண்ணலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபஸ்ட்டு சேல்ஸ்லேருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4,300 crore இருக்கு. கன்சிஸ்டண்டாக ரைஸ் ஆகுதான்னு பாருங்க. அப்புறம் 5,000 ஆகுது, 6,000 ஆகுது, எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 crore ஆகுது, திரும்பி இன்னொரு 1,000 crore, ப்ளஸ் ஒரு 1,000, ப்ளஸ் ஒரு 1,000, ப்ளஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,500 ஓகேங்களா. வெறும் மார்ச் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அவங்களால அவங்களோட சேல்ஸ் ஃபர்ஸ்ட் டவுன் ஆகுது. இந்த வருஷத்துல நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கோவிட் இயர். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு கோவிட் இயர். அதனால இது ஆக்சுவலி எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் நமக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. ஆனா இந்த கம்பெனி பாருங்க, ஒரு வருஷமும் 1,000 crore அது ஏர்ன் பண்ணுது நமக்கு நம்மளுக்கு கிளீனா தெரியுது சேல்ஸ்ல. ஸோ இங்க ஒரு 1,000 crore வந்திருந்தா எவ்வளோ வந்திருக்கும் பாருங்க. 11,000 பிளஸ் ஒரு 1,000 வந்து ஒரு 12,000 வந்திருக்கும். 12,000 பிளஸ் இன்னொரு 1,000 வந்திருக்கும். 14,000 ஒரு 13,000 வந்திருக்கும். இந்த கம்பெனி அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, 14,000 ஏர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 19, இப்போ 21. ஓகேங்களா. இந்த ஒரே ஒரு வருஷம் கோவிடால தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த அந்த வருஷத்தோட சேல்ஸையும் சேர்த்து அவங்க பார்த்தீங்கன்னா மார்ச் 2022ல அவங்க எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுல நமக்கு என்ன கிளியரா தெரியுதுன்னா, இந்த கம்பெனி ஒரு கன்சிஸ்டன்ட்டா வந்து ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்கிற சேல்ஸ் பண்ற ஒரு கம்பெனி. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நமக்கு கிளீனா புரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அத வந்து நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனில கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஓகே. அண்ட் சேல்ஸ் growth எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். சேல்ஸ் growth இவங்க என்ன எவ்வளோ குடுத்துருக்காங்க பாருங்க. இங்க கிளீனா குடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே. ஜஸ்ட் எ மினிட். ஓகே. சேல்ஸ் growth பாருங்க. இவங்க என்ன குடுத்துருக்காங்க 16%, 10 இயர்ஸ்ல 16%, 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 14% கிட்ட growth ஆயிருக்கு. 3 இயர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 14% growth ஆகுது. ஓகே. அவங்களோட பிரசன்டேஷன்லயுமே அவங்க குடுத்த டேட்டா இதுதான் குடுத்துருக்காங்க அவங்க. அவங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க இங்க. என்டையர் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10-12% ஸ்பீட்ல க்ரோ ஆகும்னு குடுத்துருக்காங்க. ஆனா, இண்டஸ்ட்ரி க்ரோ ஆனதே 10-12 தான். ஆனா, இந்த கம்பெனி க்ரோ ஆனது பார்த்தீங்கன்னா, 14-16 அதாவது இண்டஸ்ட்ரிய விட இந்த கம்பெனி ஃபாஸ்ட்டா குரோத் ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு சூப்பர் விஷயம். ஓகே. ஏன்னா எல்லா கம்பெனியாலயுமே இதெல்லாம் பண்ணவே முடியாது. அதுவும் வந்து கடந்த 15 இயர்ஸா இத பண்ணியிருக்காங்கன்னா, 10 இயர்ஸா பண்றாங்கன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா. அதுவும் நல்ல ஸ்ட்ராங் குரோத். ஓகேங்களா. இவ்ளோ ஸ்ட்ராங் குரோத்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம் ஒரு கம்பெனிக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அத நோட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ கன்சிஸ்டன்ட் ஓகே.
என்ன ஸ்பீடில் க்ரோத் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14% ஸ்பீடில் க்ரோத் ஆகுறாங்க. ஓகே, பெர் ஆனம். ஓகே, பிஏன்னு போட்டால் பெர் ஆனம். ஸோ இதுவே வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் இந்த கம்பெனிக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, சேல்ஸு சூப்பராக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இவங்க கடன் வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இவங்க கடன் வாங்கியிருக்கனால தான் வட்டி கட்டுறாங்க. ஸோ 120 crore இருந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ 4 டைம்ஸ் மேலே போயிருக்கு. ஆ கிட்டத்தட்ட 480 crores இவங்க வந்து கடனாவே இவங்க பே பண்றாங்க. இது ஒரு கெட்ட விஷயமான்னு கேட்டா, ஆமா. ஓகே, கடன் வாங்குறது ஒரு கெட்ட விஷயம் தான். ஓகே. ஆனா இந்த கம்பெனில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நம்ம லேட்டரா பார்க்கலாம். டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா, இது அதுவும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுவும் தப்பான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஓகே. ஆனா நம்ம அதையும் செக் பண்ணலாம். ஏன் அது மிஸ்டேக் இல்லன்றது நம்ம அப்புறமா லேட்டரா செக் பண்ணலாம். ஓகே. இது இப்போதைக்கு கெட்ட விஷயம்னு நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏன் அது கெட்ட விஷயம்னு லேட்டரா பார்க்கலாம். ஸோ ஃபைனலி இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போய் முடியுதுன்னா 1500 crore போய் முடியுது. ஓகே. இதுவும் இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். சேல்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ப்ராஃபிட்டா இருக்கணும். ஸோ 315லேருந்து பாருங்க 35 இங்க கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. இங்கேயும் ட்ராப் ஆகுது. இங்கேயும் ட்ராப் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி பிக்கப் ஆயிடுச்சு மார்க்கெட்ல. இங்க பிக்கப் ஆயிடுச்சு. இது வந்து கோவிட். அதனால இத நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இங்க திருப்பி சேல்ஸ் நல்லா டெவலப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேவரிங்கா இருக்கு. மேல போகுது, கீழ போகுது, மேல போகுது, கீழ போகுது. ஆனா ரொம்ப டேஞ்சரஸா ஒண்ணும் அஃபெக்ட் ஆன மாரி தெரியல. ஓகேங்களா? ரொம்ப டேஞ்சரஸா ஒண்ணும் அஃபெக்ட் ஆன மாரி தெரியல. சில சமயம் ஆனா ப்ராஃபிட் வந்து கீழ போகுது அப்படின்றது நமக்கு கிளியராவே தெரியுது. ஓகேங்களா? ப்ராஃபிட் கீழ போகுதுன்றது. ஓகே. ஸோ ப்ராஃபிட் இப்போதைக்கு நல்லா இருக்கு. இந்த இயர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ஒருவேளை இது கீழ போகறதுக்கும் சான்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கலாம். ஏன்னா அவங்களோட பாஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வாலடைலா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வாலடைல். வாலடைல்னா வந்து ஒரு சில வருஷங்கள் மேலயும், ஒரு சில வருஷங்கள் கீழயும் தான் போகுது. ஏன்னா சேல்ஸ் எப்பவுமே மேல போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப ப்ராஃபிட்டும் அதே மாரி தானே போணும். அப்படி இல்லாம ஏன் வந்து வேவரிங்கா இருக்கு அப்படின்றது தான் ஒரு பிரச்சனை. ஓகே. ஸோ ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கு. ஓகே. ஸோ P&L பொறுத்தவரைக்கும் இதான் ஐடியா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பேலன்ஸ் ஷீட் போய் பார்க்கலாம். எப்படி அவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னு. ஓகே. ஸோ பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஈக்விட்டி ஷேர். ஈக்விட்டி ஷேர பொறுத்தவரைக்கும் இவங்க கன்சிஸ்டன்ட்டா 70 இருக்கு. இங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த இயர்லன்னு நம்ம கரெக்ட்டா பார்க்கலாம். ஸோ 2021ல ஷேர் இன்கிரீஸ் பண்றாங்க. இப்படி ஷேர் இன்கிரீஸ் பண்ணாங்களே தானாவே ரிசர்வ் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். எப்பவுமே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த கம்பெனியோட நேச்சர். ஓகே. இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இதோட எப்படி இது மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இவங்க வாங்குன கடன். ஓகேங்களா? ஸோ நம்ப அத இங்க எங்கனா ஒரு இடத்துல போட்டா தான் இது தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஏன்னா நான் எழுதுனா நல்லா இருக்குமான்னு தெரியல. சரி, செக் பண்ணலாம். ஸோ இவங்களோட ரிசர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2900 crore. ரிசர்வ் அப்படின்றது லாபத்த வந்து ஆட் பண்ணினே வரது பேர் ரிசர்வ். ஓகேங்களா? ஒரு வருஷத்தோட லாபத்தையே ஆட் பண்ணி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இங்க 2900 இருக்குங்களா? ஓகே. இது எந்த இயர்? 2014. 2014ல எண்ட்ல இருக்க ரிசர்வ் 2900. ஓகே. அடுத்த வருஷம் ஒரு ப்ராஃபிட் 2015 வருங்களா? அத ஆட் பண்ணா தான் இந்த நம்பர் வரும். ஓகே. ஸோ அது எவ்வளோ இருக்குன்னு நான் இங்கேயே சொல்றேனே. இங்க பாத்தீங்கன்னா 2900 இருந்து 3100 மைனஸ் பண்ணீங்கன்னா 200. 200 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா, 2015க்கு லாபம் வந்திருக்கணும். வந்திருக்கான்னு பாருங்க. 2015ல 200 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கணும். வந்திருக்கு. அதுக்கு மேலேயே வந்திருக்கு. அப்புறம் ஏன் அது இங்க ஃபுல்லா ஆட் ஆவல? ஏன் இங்க ஃபுல்லா ஆட் ஆவலன்னா, அவங்க டிவிடெண்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு இதில கரெக்ட்டா காமிக்கிறேன். உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக சும்மா போடுறேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. 2015ல இவங்க சம்பாரிச்ச ப்ராஃபிட் வந்து 335 crore. ஓகே. அதுல டிவிடெண்டா குடுத்தது அ டிவிடெண்டா குடுத்தது 25% எடுத்துக்கலாம். ஓகே. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 75%. ஓகே. ஸோ அப்படி போட்டீங்கன்னா, 250 crore தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்க்கு போகுது. ஓகே. டிவிடெண்டா வந்து வெளிய கம்பெனிய விட்டு ஷேர் ஹோல்டருக்கு போயிடுது. ரிசர்வ்க்குள்ள போறது பார்த்தீங்கன்னா 250 crore. இந்த 250 crore அங்க போயிருக்கான்னு பாருங்க. ஸோ இதோட ஓகே 2015ல ஓகே ஓப்பனிங்ல இருந்த ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா இந்த அமௌண்ட். ஓகே 2900 crore. அத ஓகே 2900 crore வந்து மார்ச் 2014ல 2900 crore இருந்திருக்கு. 15ல பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாரிச்சதையும் சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா, ஓகே இந்த நம்பர் வரணும். வருதான்னு பாருங்க. வந்துரும். கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸஸ் இருக்க தான் செய்யும். ஆனா ஆல்மோஸ்ட் இங்க வந்துருச்சு. ஓகே 3100 crore வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிசர்வ்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க. ரிசர்வ்ன்றது டாப் அப். எப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாப் அப் பண்ணி போங்க. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ரூ. 2,900 வச்சிருக்கீங்க வீட்ல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 200 நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க. ஒரு ரூ. 300 சம்பாரிச்சிருக்கீங்க. அதுல ஒரு ரூ. 100 ஒருத்தருக்கு குடுத்துட்டீங்க. ஓகேங்களா? மீதி ரூ. 200 கையில இருக்கு. அந்த ரூ. 200 இதுல ஆட் பண்ணீங்கன்னா, இதான் ரூ. 3,200. ஓகேங்களா? இந்த வருஷம். இது மாரி ஆட் பண்ணினே போணும். ஒரு ஒரு வருஷமா நீங்க ஆட் பண்ணிட்டே வந்து தான் இது. ஸோ இந்த ரிசர்வ் பார்த்தீங்கன்னா,
என்ன இண்டிகேட் பண்ணா எவ்வளோ ஸ்ட்ராங்கா பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு. பணமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா லாபம் இருக்கான்றது நமக்கு கிளீனா எப்ப தெரியும்னா, ரிசர்வ் இருக்கணும். அப்பதான் இது வந்து நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு மேஜரான ஒரு விஷயத்த பார்த்துடலாம் இங்க. ஓகே. நானே இங்க நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க ரிசர்வா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய் இவங்க ரிசர்வ் வச்சிருக்காங்கன்னா, ஆ குளோஸ் பண்ணிட்டோம் போல இருக்கே. ஓகே. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட இப்போ இருக்கிற ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, 8,100 crore. ஓகே. 14 வருஷத்துக்கு முன்னால இருந்த ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, 2,900 crore. ஸோ கிட்டத்தட்ட 5,200 crore வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இங்க போடுறேன். 5,000 ஓகே 200 crore அப்படின்றது இவங்களோட லாபமா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகே. இவங்க லாபம் வந்து இவ்வளோ வருஷத்துல இவங்க லாபத்த அவ்வளோ சேர்த்து வச்சிருக்காங்க. 2014லேருந்து 25 வரைக்கும் லாபம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகே. இந்த கம்பெனி கடன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,300 crore இருக்கு 2014ல. இப்போ பார்த்தீங்கன்னா 7,800 crore இருக்கு. இது நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா, இது இல்லன்னு தான் யூசுவலி சொல்லுவோம். ஓகேங்களா? ரிசர்வ் ஏறுறது நல்லது. ஆனா வந்து கடன் ஏறுறது கெட்ட விஷயம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே. கடன் வாங்குறது கெட்டதுன்னு. ஆனா பார்க்கலாம். கடன் வாங்குறது ஆக்சுவலி சில சமயம் நல்ல விஷயமும் இருக்கு. ஓகே. அது எப்போ நல்லதுன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க இப்போ இருக்கிற ப்ராஃபிட் கடன் பார்த்தீங்கன்னா இவ்ளோ. முதல்ல இருந்த கடன் பார்த்தீங்கன்னா இவ்ளோ. ரஃபா பார்த்தீங்கன்னா 6,500 crores. ஓகே. அதையும் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இங்க 6,000 ஓகேங்களா? 500 crore. ஓகே. இது ஆட் ஆகுது. ஓகேங்களா? இது 2மே ஆட் ஆச்சுன்னா, மொத்தம் எவ்வளோ ரூபாய் வருதுன்னு பாருங்க. ஓகே. ஸோ இது ஏன் ஏன் இத பார்க்குறோம்னா, இதுவும் இவங்களோட கம்பெனியோட பணம் தான். 5,200 கோடி சம்பாரிச்சு இவங்க வச்சிருக்காங்க. 6,500 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த 10 வருஷத்துல. ஸோ இதையும் ஆட் பண்ண எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஆட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ஓகேங்களா? 11,700 crore வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேர்த்து வச்சிருக்காங்க, சம்பாதிச்சிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க, ஷேரும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படின்றது நமக்கு கிளீனா தெரியுது. அப்போ இவ்ளோ ரூபாய் பணத்த வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 11,700 கோடி ரூபாய் வச்சு இவங்க 10 வருஷத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அசெட். ஓகே. ஒருத்தன் எப்போ உருப்படுவான்னு பார்த்தீங்கன்னா, வந்த பணத்தையும், கடன் வாங்குன பணத்தையும் வச்சு முதலீடு செய்யணும். இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது நல்ல விஷயம். ஓகே. கடன வாங்கி ஊதாரித்தனமா செலவு பண்றத விட, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 11,138 crores-லேருந்து 2,680 crore நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட 8,500 crore. ஓகே. 8,500 கோடி ரூபாய்க்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அசெட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு மேசிவான நல்ல விஷயம். ஏன்னா கடன் வாங்கியும், சம்பாதிச்சும் இவங்க சேர்த்தும் இவ்ளோ அசெட்ஸ் வச்சிருக்காங்க. என்ன அசெட்டா வச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். லேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராக்கு வாங்கியிருக்காங்க 10 வருஷத்துல. பில்டிங் பார்த்தீங்கன்னா, 1,000 கோடி இருக்கு. அது 6,000 கோடி. எக்ஸ்ட்ரா 5,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ எக்யூப்மென்ட்ஸ், ஆப்பரேஷன் எக்யூப்மென்ட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டயக்னோசிஸ் எக்யூப்மென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எக்யூப்மென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2,500 கோடி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்ணியிருக்காங்க. பக்காவா சூப்பரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. மத்த கம்பெனிகளும் வாங்கியிருக்காங்கன்ற மாரி தான் எனக்கு தெரியுது. ஓகே. அதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. மத்த கம்பெனி வாங்கியிருக்காங்கன்னா, அது இன்வெஸ்ட்மென்ட்ல தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதர் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, 2,100 கோடி ரூபாய்க்கு வேற ஏதோ ஒரு முதலீடு தான் செஞ்சிருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ 2,100 crore ஓகேங்களா? வேற ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்க இது தவிர்த்து அதர் அசெட்ஸ் ஓகே. வேற ஏதோ ஒரு அசெட் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அசெட் இருக்குன்னு பார்க்கலாம். அதர் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட மேஜரா கேஷே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட கிட்டத்தட்ட இன்னைக்கு 1,300 crore இருக்கு இவங்க கிட்ட. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா 274 crore இருக்கு. கிட்டத்தட்ட கேஷாவே இவ்ளோ பணம் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்கன்னா, ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 1,300 crore இவங்ககிட்ட கேஷ் இருக்கு. ஓகே. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இப்போ எவ்வளோ கேஷ் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1,000 crore வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கேஷ் வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க ஆட் பண்ணி பாருங்க. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, கணக்கு சரியா வரும் உங்களுக்கு. ஆட் பண்ணி பார்க்கலாம். வருதான்னு பாருங்க. ஓகே. ஸோ இவங்களோட அசெட் இவ்ளோ வருஷத்துல வாங்குனது 8,500 crore. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணது 2,100 crore. ஓகேங்களா? கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1,000 crore. கூட்டி கழிச்சு பாருங்க 11,000 crore வந்துடுச்சு இங்க. ஓகே. நம்ம இந்த அப்ராக்ஸிமேட் தான் போடுறோம். இது பெரிய எக்ஸாக்ட் வேல்யூவேஷன் கிடையாது. அப்ராக்ஸிமேட்டா போட்டாலே இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, எல்லா பணத்தையும் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணினே இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எது நல்ல விஷயம், கெட்ட விஷயம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல நம்ம எத கெட்ட விஷயம்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குறாங்க கெட்ட விஷயம்னு சொன்னோம். அது ஆக்சுவலி இல்ல. ஓகே. இந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும் கடன் வாங்குறது ஆக்சுவலி நல்ல விஷயம் இவங்களுக்கு. ஏன்னா வாங்கியத அசெட்ஸ்ல தான் போடுறாங்க. ஓகே. அப்போ வட்டி கட்டுறது கெட்ட விஷயமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இல்ல. ஏன்னா இவங்க குரோத்துக்காக தான் கடன் வாங்குறாங்க. அப்ப இதுவும் ஒரு கெட்ட விஷயம் இல்ல. ஓகே. இது ரப்பவும் மாட்டுது. ஓகே. இது போக மாட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே.
ஓகே. நான் இத ரப் பண்ணி விட்டுலாம். ஓகே. ஸோ இதுவும் வந்து ஒரு பேட் விஷயம்லாம் இல்ல. ஓகே. கடன் வட்டி வாங்குனதும் இட்ஸ் அ குட் திங் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. டன். ஸோ இவங்களோட ஓவரால் ஐடியா பாருங்க என்ன பண்றாங்கன்னு. லாபம் சம்பாதிக்கிறாங்க, அத சேர்த்து வைக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கடன் வாங்குறாங்க. அத வச்சு பார்த்தீங்கன்னா, அசெட்ஸ் வாங்குறாங்க. அந்த வாங்குன அசெட்ஸ் வச்சு இன்னும் இந்த கம்பெனி பெருசா போகும். ஏன்னா, இன்னும் சேல்ஸ் பண்ணணும். நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி, நெறைய பெட் கட்டினா தான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பேஷண்ட்ஸ் கிடைப்பாங்க. பேஷண்ட்ஸ் வச்சு இன்னும் சேல்ஸ் கிடைக்கும். சேல்ஸ் கிடைச்சா ப்ராஃபிட் கிடைக்கும். இது திருப்பி திருப்பி பாருங்க ஒரு சர்க்கிள்ல தான் போகுது இது. கரெக்ட்டுங்களா? ஸோ திருப்பியும் உங்களுக்கு பாருங்க, நான் உங்களுக்கு ஐடியா சொல்றேன். ப்ராஃபிட் இருக்கு. அத வச்சு பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் கடன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அசெட் வாங்குறாங்க. அசெட் வாங்கி ஓகே அது மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் இல்ல பெட்டா தான் வாங்குறாங்க. வாங்குனத வச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமா பேஷண்ட்ஸ அவங்க அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து திருப்பி ப்ராஃபிட் வருது. திருப்பி அந்த ப்ராஃபிட்ட அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இது ஒரு சர்க்கிளாவே இவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வெர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்துலருந்து இன்னொரு நல்ல விஷயத்துலருந்து இன்னொரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது சர்க்கிளா இது சுத்தினே இருக்கும். ஓகேங்களா? இது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் இந்தியால பேஷண்ட்ஸ் வந்து தீர்ந்து போனா தான் இது முடியும். அப்பன்னா இது தீர போறதே இல்ல. ஓகேங்களா? இது உங்களுக்கு பணம் வந்துனே தான் இருக்கும் இந்த கம்பெனிக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகே. இதுல இன்னொரு ஐடியாவும் பார்க்கலாம். இன்னொரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கலர்ல எடுத்து போடலாம். உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் அது இருக்கும். ஓகே. ஒரே நிமிஷம் டார்க்ல போடலாங்களா? ஓகே டன். ஓகே. சப்போஸ் இங்க பாருங்க. ஒருவேளை இந்த கம்பெனி எல்லா கடனையும் அடைச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த நம்பர் இருக்காது. ஒரு 500 crore ஓகே கடன் வந்து இந்த கம்பெனிக்கு இருக்காது. இந்த கம்பெனி கடன் இங்க இல்லன்னா, அப்ப இந்த நம்பர் என்னவா இருக்கும் பாருங்க. இந்த நம்பர் தானாவே ஓகே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2000 ஆயிடும். இந்த கம்பெனிக்கு தானாவே இந்த ப்ராஃபிட்டும் 2000 ஆயிடும் ஈஸியா. கடன அடைச்சுட்டாங்கன்னா. கடன அடைக்க முடியுமா இந்த கம்பெனியால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க ஒரு வருஷத்துக்கு 1500 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கடன் பார்த்தீங்கன்னா 7800 அதாவது பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி நீங்க போட்டீங்கன்னா கூட 7800 ஓகேங்களா, டிவைடட் பை 1500 போட்டீங்கன்னா, ஓகே இதுல போடுறத விட கால்குலேட்டர்லயே போட்டுடலாம் போல இருக்கு. ஓகே கால்குலேட்டர் இங்க ஓகே டன். 7800 crore டிவைடட் பை 1500 போட்டீங்கன்னா, இவங்க நெனச்சாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு மொத்த ப்ராஃபிட்டையும் பார்த்தீங்கன்னா, இவங்க கடன அடைச்சாங்கன்னா, கடனே ஓவர். ஓகே 5 இயர்ஸ்ல அவங்க நெனச்சாங்கன்னா, இந்த கடன அடைச்சிடலாம். ஓகே 5 இயர்ஸ்க்கு இந்த கம்பெனி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி இது இருக்கும். ஏன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போதே இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலோட பெரிய விஷயம் என்னன்னா, இது கேட்டர் பண்றது பணக்காரங்களுக்காக தான். ஓகே. பணக்காரங்களுக்கு பிரீமியமான ஹெல்த் கேர் கிடைக்கணும்னா, அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் போய் ஜ அட்மிட் ஆகிக்கணும். ஓகேங்களா? அதுவும் இல்லாம, எங்க பெஸ்ட்டான டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹை பிரைஸ் வாங்குறாங்களான்னு தெரியல எனக்கு. ஓகே. ஆனா பிராண்ட் இவங்களுக்கு நல்லா இருக்கவே, நெறைய ரிச் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய ரிச் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல போயிட்டு அட்மிட் ஆகணும். ஏன்னா, இவங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டா இருக்காங்க. இவங்களுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கூட இவங்க வந்து தாராளமா இவங்க சஸ்டெயின் ஆவாங்கன்றது தான் என்னோட நேச்சர். ஓகே. இவங்க ஈஸியா தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட நேச்சர். ஓகே. நான் அதான் பார்க்குறேன். அந்த வகையில பார்த்தாலும் இது ஒரு நல்ல பிசினஸ் தான். ஓகேங்களா? இந்த நல்ல பிசினஸ்ல வேற என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களோட செக்மெண்ட்ஸ். இவங்க செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 செக்மெண்ட்ல ஆப்பரேட் பண்றாங்க. 1 இவங்களோட ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்ஸ். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பார்மசியும் இவங்க வச்சிருக்காங்க. அப்புறம் அப்போலோ 24/7 சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் ஓகே ஆன்லைன்ல கன்சல்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதும் இவங்க பண்றாங்களாம். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, கிளினிக்ஸ் வச்சிருக்காங்க, லேப்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? டே கேர் சென்டர் கூட வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே டே கேர் சென்டர் அதாவது அவுட் பேஷண்டா இருந்துட்டே போற மாரி வச்சிருக்காங்க. டென்டல் கிளினிக்கும் இருக்கு இவங்ககிட்ட. இது எல்லாமே இவங்க ஆஃபர் பண்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்படி ரெவென்யூ மிக்ஸ் இருக்குன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இவங்களோட 55% ஆஃப் இன்கம். பார்மசி வந்து 35% ஆஃப் இன்கம். இந்த லேப் ஓகே சின்ன சின்ன கிளினிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5% ஆஃப் தி இன்கம். ஓகேங்களா? ஒண்ணு என்ன ஸ்பீட்ல குரோத் ஆகுதுன்னா, நார்மலா ஹாஸ்பிட்டல் குரோத் இந்தியால வந்து 10-12% தான். ஆனா இவங்க குரோத் ஆகுற ஸ்பீட் வந்து 14%. ஓகேங்களா? ஸோ இதே மாரி இந்த பார்மசியும் குரோத் ஆகுறது பார்த்தீங்கன்னா, 14%ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லேபும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15-16% குரோத் ஆகுதுன்னு சொல்றாங்க. நார்மல் ஆவரேஜ் மார்க்கெட்ட விடவே இந்த கம்பெனி ஹை ஸ்பீட்ல குரோத் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஹை ஸ்பீட்ல ஒரு பிசினஸ் குரோத் ஆகுதுன்னா, நீங்க அதுல பணம் போடுவீங்களா மாட்டீங்களா? ஓகே. ஏன்னா அதுவும் குரோத் ஆகுது. உங்க பணமும் குரோத் ஆகணும்ன்றது தான் நேச்சர். ஓகே. எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி குரோத் மோட்ல தான் இருக்குறாங்க இவங்க. ஓகேங்களா? நம்ம இதுல கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க, ஏதுன்றத ஃபுல்லா பார்த்துட்டோம். அவங்க P&L, பேலன்ஸ் ஷீட் எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஓகே. இதுல வேற எதனா பார்க்கணுமானா, டெப்ரிசியேஷன் நீங்க பார்க்கலாம். ஆனா டெப்ரிசியேஷன் பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டியது இல்ல. ஓகே டெப்ரிசியேஷன் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா,
இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டெப்ரிஷியேட் ஆக தான் செய்யும். ஓகே. ஸோ அது ஆப்வியஸ்லி ஆகிற ஒரு விஷயம் தான். ஓகே. ஸோ இது தவிர்த்து இதில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும் பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்க்கலாம். ப்ரொமோட்டர். ஓகே. ப்ரொமோட்டருங்க எப்பவுமே அவங்க ஷேர் அவங்களே அப்படியே வச்சிருக்கணும். இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே இயர்லியில் பார்க்கலாம். ஸோ இயர்லியில் பார்த்தீங்கன்னா 2017 34% கிட்ட வச்சிருந்த இவங்க ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதில் சரியா வரல ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ 2017 பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 34% வச்சிருந்த இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% இப்போ வச்சிருக்காங்க. 34லேருந்து 30 ஆயிருக்கு. ஓகே. இது இது அப்போ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு அர்த்தமா? அவங்க பர்சன்டேஜ் கம்மியானதுனா இல்லை. ஏன்னா இப்போ 30% வச்சிருக்காங்க. சில சமயம் நீங்கள் க்ரோத் ஆகணும்னா உங்களோட ஈக்விட்டி ஷேரை கொஞ்சம் விற்று தான் ஆகணும். ஓகே. கொஞ்சம் ஓன்ஷிப் அவங்க விற்றுட்டு க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா இது ஒரு சூப்பரான விஷயம் இது. இன்னொன்று எஃப்ஐஐ ஃபாரினர்ஸ். ஸோ ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 47%லேருந்து 42க்கு வந்திருக்காங்க. அது யூஸ்வலி நடக்கும். ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகினே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பாருங்கள் 54 வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆக தான் செய்யும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிஐஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இப்போ மேசிவாக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேசிவாக வாங்கினது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இது தான். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. அவங்க இது நல்ல கம்பெனி தான். ஸோ ஆப்வியஸ்லி இது வாங்க தான் செய்வாங்க. வேறு வழி கிடையாது. பப்ளிக் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து பெருசாக வாங்கலை. ஓகே. அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. பப்ளிக் வந்து யூஸ்வலி தப்பு தான் டிசைட் பண்ணுவாங்க யூஸ்வலி. ஓகே. அதனால் அது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா ஒரு 5% கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5% கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் இது குட்டாக தான் இருக்குது இது. ஓகே. ஸோ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இவங்க பெட்டராக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வெர்ச்சுவல் சைக்கிள் தான் இவங்களோட கீ ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே. ஸோ இந்த கம்பெனிக்கு பாருங்கள் சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது. ப்ராஃபிட்டும் நல்லா தான் இருக்குது. அசட் க்ரோத் நல்லா இருக்குது. பெட்ஸு நம்பர் ஆஃப் பெட்ஸும் வந்து நல்ல க்ரோத் நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லா வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு க்ரோத் இருந்துனே தான் இருக்குது. ஓகே. ஸோ இவங்களோட ஒரு சின்ன ஒரு இதுவும் பார்க்கலாம். இவங்களோட கம்பெனியோட செக்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே. இந்த கம்பெனி இது 1983ல் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இவங்க. ஓகே. ஸோ இவங்களோட நம்பர் ஆஃப் பெட்ஸு மட்டுமே ஓகே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10,000 பெட்ஸ் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வச்சுருக்காங்க இவங்க. ஓகேங்களா. 45 ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்காங்க இது இந்தியாவில். ஓகேங்களா. இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி. ஓகே. ஃபார்மசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,200 ஃபார்மசிஸ் வச்சுருக்காங்க. ஓகே. இது தவிர்த்து அப்போலோ 24/7 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறாங்க. அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 36 மில்லியன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் டெய்லியுமே 7 கோடி பேர் வந்து ஆக்டிவாக இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அப்போலோ 24/7 என்னன்னு நமக்கு தெரியல. பட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் அது தெரியணும். ஓகேங்களா. இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா லேப்ஸ் வந்து 2000 லேப் 2200 லேப்ஸ் வச்சுருக்காங்க. 133 டயாலிசிஸ் சென்டர் வச்சுருக்காங்க. 183 டென்டல் சென்டர்ஸு 264 கிளினிக்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு மேசிவான ஒரு கம்பெனி. ஓகேங்களா. இது ஒரு மேசிவான ஒரு கம்பெனி இது. ஓகே. ஸோ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரோத் கம்பெனி. ஸோ ஓகேங்களா. இந்த கம்பெனியோட நேச்சர் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு க்ரோத் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு க்ரோத் ஓகே அப்படின்ற ஒரு கம்பெனி இது. ஓகே. ஸோ இவங்க கடன் வாங்கி தான் க்ரோத் ஆவாங்க. ஓகே. க்ரோத் ஆகிற வரைக்கும் இவங்க கடன் வாங்கினே இருப்பாங்க. அந்த பணத்தையும் வச்சு இன்னும் க்ரோ ஆவாங்க. அதான் இவங்களோட நேச்சர். ஓகே. ஸோ இவங்க இந்த கம்பெனி நம்ம வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட பிஇ 87 எக்ஸ்ட்ரானரி கிட்டத்தட்ட 88 இருக்குது. 5 இயர்ஸ் பிஇ 90. ஓகே. 10 இயர்ஸ் பிஇ 86. ஆவரேஜாக இது 3 ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 பிஇ இந்த கம்பெனி இருக்குது. க்ரோத் கம்பெனிஸ் ஹை பிஇ தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 70 பிஇ இருக்குது. ஸோ முன்ன கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பிஇ கொஞ்சம் கம்மி ஆகிருக்கு அப்படின்றதே சொல்லலாம் நம்ம. ஓகே. ஸோ கம்மி ஆகிருக்கு. இதனால நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் எடுத்து பாருங்கள். ஓகே. ப்ரைஸை இந்த ப்ரைஸ் வந்து கீழே வரும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வரவே வர மாட்டேது. நானும் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஓகே. வராது. இது பாருங்கள் 175 rupees இருந்திருக்கு 2005ல். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010ல் ஒரு அதுக்கப்புறம் 300 rupees மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015ல் 1400 ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020ல 2200 ஆயிடுச்சு. ஓகே. இது மாதிரி இது போயினே தான் இருக்கு. இது ஹையரா தான் போகுது. ஸோ இந்த கம்பெனிக்காக நீங்க வெயிட் பண்றது வேஸ்ட்டு. இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்பப்போ ஒரு ஷேர் நீங்க வாங்கலாம். ஸ்லோவா நீங்க ஒரு ஷேரா நீங்க அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? மொத்தமா நீங்க இந்த ஷேர வாங்குறத விட, ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். ஏன்னா, இதோட ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் தான். ஓவராலா இதுக்கு ஹியூஜ் குரோத் பொட்டன்ஷியல் இருக்கு. ஷேர் பிரைஸ் விட தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். 1700லேருந்து கோவிட் போது 1100 ஆயிடுச்சு. ஓகே. ₹600 கீழ போயிருக்கு. இல்ல இங்க பாருங்க. 4600லேருந்து 3500 ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழ போயிருக்கு. எப்போ இது கீழ போகும்னா நமக்கு தெரியாது. எவ்வளோ மேல போகும்னு நமக்கு தெரியாது. ஓகே. ஆனா லாங்கர் டெர்ம் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு மேல போயின்னே இருக்கும். ஓகே. வேணா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா உங்களுக்கு நான் எவ்வளோ இது போகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியா கால்குலேஷன் நம்ம போடலாம். இந்த பிஇ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 15 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஇ நம்ம பாக்ஸே போட்டாலே பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டா. ஓகே. சும்மா இங்க ஒரு கால்குலேஷன் போடுறேன். உங்களோட பிரைஸ் அப்படின்றது என்னன்னா, இபிஎஸ்ஸையும் மல்டிப்ளைட் பை பிஇ போட்டா வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு ஓகே என்ன பண்ணலாம், நம்ம ஒரு இது ட்ரை பண்ணலாம். இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கூட இல்ல. இப்போ 70 இருக்குது. நம்ம என்ன சொல்லலாம், இது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு 50 ஆகுதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல 50 ஆகுது. இவங்களோட இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட் குரோத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஆவரேஜா 16% குரோத் ஆகுது. ஓகேங்களா? ஒரு 16% அப்படின்றது குரோத் ஆகுது. ஓகே. ஸோ இந்த 1500 பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமும் அடுத்த 5 வருஷத்துல இது எங்க போய் நிக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? 1500 பிளஸ் 16% ப்ராஃபிட் குரோத் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. இந்த நம்பர் ஓகே செகண்ட் இயர் எவ்வளோ க்ரோத் ஆகுதுன்னா இந்த நம்பருக்கு போயிடும். ப்ளஸ் இன்னொரு 16%. ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு 16%. இது தேர்ட் இயர். ஓகே. ப்ளஸ் 16% ப்ளஸ் 16%. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது 3150 போகும். ஓகே. வேணா நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு, எவ்வளோ தடவை ஆட் பண்ணியிருக்கோன்னு. ஓகே. இது 1, இது 2. ஓகே. இது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. இது 1, இது செகண்ட் இயர், இது தேர்ட், இது ஃபோர்த். ஓகேங்களா? இது ஃபிஃப்த். இன்னும் 5 இயர்ஸ்ல இவங்க இப்படியே ரன் பண்ணா கூட இவங்களோட ப்ராஃபிட்ன்றது பார்த்தீங்கன்னா 3150க்கு ஈஸியாகவே போயிடும். ஓகே. 3150க்கு ஈஸியாக போயிடும். ஓகே. இவங்களோட இபிஎஸ் கணக்கு வச்சுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? இபிஎஸ் கணக்கு வச்சு பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே. ஏன்னா இபிஎஸ் தான் மல்டிப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ 100 இவங்களோட கரண்ட் இபிஎஸ். ஓகே. இது எப்படி மேலே போகுதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் 16% ப்ளஸ் 16% ப்ளஸ் 16%. இது 3 டைம்ஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் 16% ஃபோர்த் டைம் ப்ளஸ் 16%. ஓகேங்களா? 5 டைம்ஸ் ஆகிடுச்சான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். மிஸ் ஆகக்கூடாது. 1, 2, 3, 4, 5. ₹210 ஆகிடும். ஓகே. அதாவது இவங்க இபிஎஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் 2210 ஆகிடும். ஓகேங்களா? இபிஎஸ் இப்போ இருக்க 100லேருந்து அப்படின்னா இது 210 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே ஓகே திருப்பியும் கேல்குலேட்டர் வேணும் நமக்கு. ஓகே. இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே 210 இன்டூ 50 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் ஈஸியாக 10,500 ரீச் பண்ணிடும். ஓகேங்களா? ஆனால் எப்போ ரீச் பண்ணால் கிட்டத்தட்ட இது 5 இயர்ஸ். ஓகே. 5 இயர்ஸ். அதுலேயும் நான் கன்சர்வேட்டிவாக தான் நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கன்சர்வேட்டிவாக தான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஏன்னா பிஇ பார்த்தீங்கன்னா இது கம்மியாயிடும்னு சொல்லிட்டு தான் நான் கேல்குலேட் பண்ணுறேன். இபிஎஸும் பார்த்தீங்கன்னா இது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 210 இருக்குது. வேணால் நம்ம அதை கூட கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 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 30% கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா கூட அப்போ கூட இது ஒரு 210 கூட போட வேணாம். நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட நமக்கு ஒரு 118 கூட போடலாங்களே. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா கூட இந்த ஷேரோட விலை ஈஸியாக ஓகே 180 இன்டூ ஒரு 15 போட்டிங்கன்னா கூட 9000க்கு வந்துடும். ஓகே. ஆனால் ரொம்ப கன்சர்வேட்டிவாக வச்சிங்கன்னா கூட இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 9000 டச் பண்ணுறோம் 5 இயர்ஸில். ஓகே. அவ்வளோ நாள்லாம் எடுத்துக்காது இது கன்ஃபார்ம்டாக. ஓகே. ஏன்னா நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவாக போயிட்டோம். ஏன்னா பிஇயும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறோம். இபிஎஸ் வந்து ஸ்லோவாக ஏறுற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா கூட இந்த கம்பெனிக்கு இட் ஸ்டில் ஹேஸ் அ குட் குரோத் பொட்டன்ஷியல் ஓவர் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய லாபமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே. ஏன்னா நீங்கள் இப்படி வேணாலும் பாருங்கள். ஓகே. இப்போ 7000க்கு 9000 வரைக்கும் போச்சுன்னா அப்போனா உங்களுக்கு ஒரு ஷேருக்கு 2000 தான் லாபம். ஓகே. 2000 லாபம் வருது. ஓகேங்களா? இந்த 2000 ஓகே
நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7,000 ஓகே இன்டூ 100 பண்ணால் 28% உங்களுக்கு ரிட்டர்ன் வருது ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். ஓகே டிவைடட் பை 5 போடுங்க. ஓகே 5.7. சி இது எஃப்டியில் வர ரேட்டு தான். ஓகே எஃப்டிலையும் உங்களுக்கு இதே ரேட் தான், பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இதில் போடவே இல்லை. ஓகே ஸோ உங்களுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட்டும் இதில் கிடைக்கும். ஏன்னா பாருங்கள், டிவிடெண்ட் மட்டுமே இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ 28% வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகவும் உங்களுக்கு ஒரு பார்ட் வந்து டிவிடெண்டாகவும் உங்களுக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் எஃப்டி ரேட்டே உங்களுக்கு வந்துன்னா கூட இதை இன்னும் ப்ளஸ் க்ரோத் பொட்டன்ஷியலும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியை வாங்கலாமான்னு கேட்டால், நம்ம ஆஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர், ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது. இது குட் கம்பெனி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வாங்கலாம். ஓகே இல்லைனா விட்டுருங்க. ஓகே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ வெல் டூயிங் பிஸ்னஸ். பாஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பாஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பினா இது ஃபியூச்சர்லேயும் சூப்பராக இது பர்ஃபார்ம் பண்ண தான் செய்யும். ஓகே ஸ்லோவாக இதை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே அப்பப்போ ஒரு ஷேர் வாங்கலாம். ஓகே ரொம்ப மேசிவாக வாங்கிடாதீங்க ஒரே டைமில். ஏன்னா திடீர்னு ப்ரைஸும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு எல்லா கம்பெனிக்குமே சான்ஸ் இருக்குது. இந்த கம்பெனிக்கும் ப்ரைஸ் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா பாருங்கள் 7,500 திடீர்னு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 6,100 போயிடுச்சு. ஓகே ஸோ அது மேலே கீழே தான் போகும். நீங்கள் அப்பப்போ வந்து ஒரு ஷேர்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ ஒரு ஷேர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஸோ தட்ஸ் இட். ஸோ இட்ஸ் அ குட் கம்பெனி. நம்ம அனாலிசிஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸில் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.